நீங்கள் இந்த தீபாவளிக்கு எத்தனை கிலோ மைசூர் பாக்லாம் பண்ணுவீங்க? மினிமம் ஒரு 500 kg ஆர்டர் வரும். வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ஸ்வீட், அதுவும் பர்டிகுலர் தீபாவளி வரப்போகுது. தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக வீட்டில் பண்ண முடியுமாங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதாவது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மைசூர் பாக் ரெசிபி தான். இந்த மைசூர் பாக் வந்து 2 விதமாக போனாங்க. இப்போ வந்து 2 விதமான மைசூர் பாக் இருக்குது. மைசூர் பாக் வந்து பொறன்னு உள்ளுக்குள்ள அந்த ஓட்டையாக இருக்கு இல்லையா? ஆமாம். அது மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் வரும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். நார்மலாக நெய் மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டாக அது மாதிரி வரணும்னா நீங்கள் வந்து எண்ணெயை சூடு பண்ணாமல் ஊற்றணும். நம்ம ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தருவாங்க, அது ஒரு முக்கியத்துவம் தருவாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் எப்படி ரெடி பண்ண போகிறோம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மைசூர் பாக் பண்ணும்போது எந்த அளவுக்கு கடலை மாவு, 1/2 கிலோ கடலை மாவுக்கு 1.25 கிலோ சர்க்கரை, 1.25 கிலோ எண்ணெய். எதுக்காக மைதா யூஸ் பண்ணுறாங்க? மைதா வந்து ரொம்ப கம்மியாக சின்ன ஒரு 1/4 கரண்டி 1/2 கரண்டி மைதா சேர்த்தா போகிறோம். இது வந்து ஒரு கம்பைன் பண்ணதுக்காக அந்த வந்து ஒரு ஜவ்வு தன்மை கொடுக்கும். இந்த எண்ணெய் சூடு பண்ணி எதுக்காக ஊற்றுறாங்க? நீங்கள் ஊற்றுற எண்ணெய் வந்து அதுக்கப்புறம் அது உள்ளே எடுத்துக்காது. இல்லை எக்ஸ்ட்ரா எதாவது என்னென்னா கக்க ஆரம்பிக்கும். அந்த கக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கொட்டிடும். நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோன்னா திரு சிவராம் சார் தான் மீட் பண்ண போகிறோம். லாஸ்ட் 1 இயராக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, 3வது தலைமுறையாக வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கார வகைகள், இனிப்பு வகைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. ட்ரெடிஷ்னலாக பண்ணுற ரெசிபிகள் மட்டும் பண்ணுறாங்க. அதாவது பட்டு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸு. இவங்க கூட பார்த்தீங்கன்னா கமலம்ஸ்னு சொல்லி அவங்க தான் இவங்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் நம்ம மீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியோட நுணுக்கங்கள் நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவரை போய் மீட் பண்ணலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த தீபாவளிக்கும் வந்து நிறைய ஸ்பெஷல் ரெசிபிலாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த மைசூர் பாக்கை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் பாதுஷா, ஜாங்கிரி, அப்புறம் ரவா லட்டு இந்த மாதிரி ரெசிபிலாம் அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்த மைசூர் பாக். இந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் எதுக்காக சொல்கிறாங்க? அந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு பண்ணும் போது இந்த மாதிரி நுணுக்கங்களை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த நுணுக்கம் இல்லாமல் பண்ணால் இந்த மைசூர் பாக் வராது. அந்த மாதிரி விஷயங்கள் எதுனா இருக்கா? மைசூர் பாக்குனாலே ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு தான். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 25 இயர்ஸாக தான் வந்து இந்த சாஃப்ட் மைசூர் பாக்குன்னு ஒன்று செஞ்சுட்ருக்காங்க. சாஃப்ட் மைசூர் பாக்கு வந்து ஒரு மாதிரி கேக் மாதிரி ஒரு இது டெக்ஸ்சரை கொடுக்கும். அது மாதிரி தொண்டை கரகரப்பு நிறையா வந்துடும். இப்போ நிறையா சாப்பிடவும் முடியாது. இந்த மைசூர் பாக்கு பற்றி விசாரிக்கும் போது எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, மைசூரில் வந்து 4வது கிருஷ்ணராஜ உடையார் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அவர் வந்து கெஸ்ட்டெல்லாம் வராங்க, ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வராங்க, நீ எதாவது ஸ்பெஷலாக பண்ணித்தானே அவங்களோட கிச்சனில் வந்து மாதப்பான்னு ஒரு சமையல்காரர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டார். அவர் என்ன பண்ணதுன்னு பார்த்து இது மாதிரி ஒன்று பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு ஆக்சிடெண்ட்டாக இது பண்ணது அந்த மைசூர் பாக்கு. ஓ அப்படியா? ஆக்சிடென்ட் பண்ணி இது வந்து எல்லாருமே பிடிச்சி போக அந்த மைசூர் பாக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக இன்னும் ஃபர்தராக வந்து அதை வந்து எப்படி நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி அது வந்தது. இன்னமும் அந்த மைசூர் ஸ்டேட்டில் வந்து அவங்களோட அந்த ராஜாவை அந்த மாதப்பாங்கிற சமையல்காரோட வழி வந்து அவங்க குரு ஸ்வீட்ஸுங்கிற பேரில் ஆத்தென்டிக் மைசூர் பாக் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம். ஸோ இதுதான் ஸ்டோரி. அந்த மைசூர் பாக் வந்து மைசூர் பாக் நாளாக நம்ம எல்லா ஊர்லேயும் வந்து அந்த மைசூர் பாக் நல்லா டேஸ்ட் நல்லா பிடிச்சி போனதால எல்லா ஊர்லேயும் அது பரவாயில்ல. சரி, ஓகே. திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, அந்த மாதப்பா பண்ண மாதிரி இந்த ராஜாவுக்கு பண்ண மாதிரி நம்மளும் வந்து திடீர்னு ஒரு மைசூர் பாக் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஆனால் ட்ரெடிஷ்னலாக பண்ணது இந்த டெக்னிக் தான். இந்த விஷயத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா இந்த மைசூர் பாக் வராது. அப்படி எதனா விஷயங்கள் இருக்கா? ஆமாம் சார், சக்கரை பாகு வந்து இந்த பிசுக்கு பதம் அந்த பதம் தான் வரும். ஒத்தக்கம்பி பதம் போயிடுச்சுன்னா வந்து அது கொஞ்சம் ஹார்டாக போயிடும். ஸோ அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து எந்த ரேஷியோவில் நம்ம கலக்கிறோம். இப்போ சுகர் வர்சஸ் கடலை மாவு, சுகர் எவ்வளோ, கடலை மாவு எவ்வளோ, அந்த எண்ணெய் எவ்வளோ, அதுதான் வந்து நம்ம மெயினாக வேணும். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வந்து டிவியேட் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் போடுறது வந்து 1 கிலோவுக்கு 3 கிலோ சுகர் போடுறோம், 3 கிலோ எண்ணெயோ நெய்யோ போடுறோம். அதுலேருந்து 3 கிலோ போடலாம். கொஞ்சம் சுகர் கம்மியாக வேணுங்கிற 3 கிலோ போடலாம். அது 2.5 கிலோ போட்டால் வராது. 4 கிலோ போட்டால் ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதாவது அந்த அளவுகள் கரெக்டாக இருக்கணும். ஆமாம், கொஞ்சம் 10% வேணால் டிவைட் ஆகிறது தவிர மற்றபடி அளவு கம்மியாக கரெக்டாக இருந்தால் தான் பண்ணலாம். அண்ட் இறக்குற பதம் தான் இதில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எண்ணெய் நம்ம எடுத்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக திருப்பி ரிவர்ஸ் ஆகும்போது அந்த கொட்டிடணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது கல்லாகிடும். ஓகே,
ஸோ வாங்க சார் நம்ம கிச்சன் போகலாம். அந்த ரெசிபி பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக. அது எப்படி நுணுக்கும், அது எப்படி பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எது ஃபஸ்ட்டு செய்யணும், எது கடைசியாக செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சாப்பிடலாம். இப்போது இந்த மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறது பார்க்க ஆரம்பிச்சலாமா? பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சூப்பர். நம்ம இந்த ஜர்னி உங்க கூட ஆரம்பித்து 1 வருஷம் ஆகிடுது. 1 வருஷத்துக்கு 12க்கு மேலே வீடியோவை போட்டாச்சு. நல்ல ரெஸ்பான்ஸு, நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. என்னை ரொம்ப விரும்பி உங்கள் வீட்டில் ஒருத்தனா, உங்கள் சொந்தக்காரில் ஒருத்தனா சேர்த்துட்டீங்க. எல்லாமே நல்லா பாராட்டி நல்லா பேசுகிறாங்க. சில பேர் கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆரோக்கியமான கிரிட்டிசைஸாக இருந்தது. ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி கூறி நம்ம நல்ல விஷயம். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துலாம் சார். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துகிட்ருக்கோம். சர்க்கரை 1.25 கிலோ, 1 கரண்டி மைதா, 1.5 கிலோ எண்ணெயும் 1/4 கிலோ நெய்யும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் சார்? ஃபஸ்ட்டு சர்க்கரையை போட்டு பாகு காய்ச்சிக்க போகிறோம். ஓகே. எண்ணெய் வந்து பக்கத்து இதில் வந்து எண்ணெய் வந்து சைமல்டேனியஸாக அது சூடாக எடுத்து வைப்போம். ஏன்னா இதில் வந்து சூடான எண்ணெய் தான் சேர்க்கணும். அதனால் சூடான எண்ணெயை நம்ம தயார் பண்ணுவோம். சரி, ஓகே. என்னங்க சர்க்கரை 1.25 கிலோ சர்க்கரை அளந்து எடுத்து வச்சுருக்கோம். சரி, ஓகே. இந்த 1.25 கிலோ சர்க்கரையை நம்ம வந்து கடாயில் போடுவோம். ஓகே. நம்ம எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஸ்வீட்ஸ்க்கு வந்து அந்த கரெக்டான அளவு இருந்தால் மட்டும்தான் அந்த பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பைண்டிங் கரெக்டாகவும் அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து நெருக்கிறதுக்கு வந்து இது இருக்காது. அவங்க டம்ளர் மாதிரி ஜெக் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து 1 கடலை மாவுக்கு 2 சர்க்கரை 2 எண்ணெய். நீங்கள் கப்பில் எடுத்துக்கலாம், டம்ளரில் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் நீங்கள் வந்து கடலை மாவு எடுத்துட்டிங்கன்னா 2 பாத்திரம் வந்து சர்க்கரை, 2 பாத்திரம் வந்து இந்த எண்ணெய். எண்ணெய்ங்கிறது வந்து நெய்யும் எண்ணெயும் கலந்தது மிக்ஸ் பண்ணது. சரி, ஓகே. அந்த எண்ணெய் வந்து 2 பாத்திரம் என்னன்னா அது 1/2 மடங்காக இருக்கலாம் நெய், இல்லை 1/4 மடங்காக இருக்கலாம். ஆமாம். சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது? அடுத்து வந்து இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். சரி, ஓகே. இது மாதிரி சக்கரை பாவு நம்ம எடுக்கும்போது அந்த அடுப்பை ஆன் பண்ணிட்டு சக்கரை போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுற மாதிரி பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். அதுக்கு என்ன காரணம்? அது நீங்கள் ஆன் பண்ணி இது சூடாக இருந்ததுன்னா சர்க்கரை போட்டோன்னா சர்க்கரை அடியில் போய் உட்காந்துக்கும். ஓகே. அது வந்து ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்பனைஸ் ஆகும். ஓகே. கருப்பாக மாறும், கலர் மாறும். அது மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணும்போது அடியில் உட்காராது, அடி பிடிக்காது. இன்னொன்று வந்து அந்த கலரும் உங்களுக்கு வந்து மாறாது. கலர் மாறவே மாறாது. ஓகே. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாமா? இல்லை, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிடலாமா? ஓகே. ஏன்னா வந்து இது கடலை மாவு கரைஞ்ச உடனே வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சு. எண்ணெய் வந்து சூடாகணும். சரி, ஓகே. ஸோ எண்ணெய் தேவையான அளவு சூடாகிறதுக்காக 2த்தையும் ஒன்றா பற்ற வச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எதுக்காக சூடு பண்ணி யூஸ் பண்ணுறோம்? என்ன காரணம்? இப்போ வந்து 2 விதமான மைசூர் பாக்கு இருக்குது. மைசூர் பாக்கு வந்து பொறன்னு உள்ளுக்குள்ள அந்த ஓட்டையாக இருக்கு இல்லையா? ஆமாம். அது மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு வரும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். நார்மலாக நெய் மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டாக அது மாதிரி வரணும்னா நீங்கள் வந்து எண்ணெயை சூடு பண்ணாமல் ஊற்றணும். இது 2 டிஃபரன்ஸ் இருக்குது. 2 மைசூர் அப்போ தான் அந்த உள்ள அந்த பொரிஞ்ச மாதிரி பொறையா அதுக்கு தான் சூடு பண்ணுறோம். இந்த சூடோட அந்த கடலை மாவும் சேர்த்து சொல்லுவாங்க. அப்படி பொரிஞ்சு கடலை மாவு நல்லா பொரிஞ்சு நல்லா அந்த கூடு கூட வரும். ரைட். ஊற்றிடுவோம். என்ன ஊற்றுறோம்? எவ்வளோ ஊற்றுறோம்? 1.25 கிலோ எண்ணெய் கலந்து 1.25 கிலோ. சரி, ஓகே. அந்த காலத்தில் நம்ம வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் மைசூர் பாக்கு பண்ணும்போது. ஓகே. அப்போ நம்ம வந்து இந்த ரீஃபைண்ட் ஆயில் இல்லாத காலம். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது உங்களுக்கு வந்து கடலை எண்ணெய் ரீஃபைன் பண்ணி தந்தாங்க. இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆயிலோட ஃப்ளேவர் வந்து மைசூர் பாக்கில் இருக்காது. மைசூர் பாக்கோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, டன். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த டைமில் எல்லா பலகாரங்களும் கடலை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், எல்லா பலகாரங்களும் நாளாக சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது முக்கியமாக எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம். இப்போ வந்து புதுசாக திருப்பியும் வந்து அந்த பழைய மாதிரி பண்ண இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையே, அந்த கடலை எண்ணெயோட நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அதனால தான் கடலை எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து அதில் ஆட் ஆகிடும். இதே வந்து இப்போ பலகாரம் பண்ணுறோம், ஒரு காரமாக வந்து ஒரு முறுக்கு பண்ணுறோம், இல்லை ஒரு சேவை பண்ணுறோம், இல்லை ரிப்பன் போகலா பண்ணுறோம்னா அந்த டைமில் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நெய் ஊற்றலாமா சார்? ஆமாம். இந்தாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்க எல்லா நெய்யும் ஊற்றியாச்சு. 2 சேர்ந்து 1.25 கிலோ எடுத்து முதல்ல எண்ணெய் அடுப்பு பற்ற. சரி, ஓகே.
இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் கடாய் பற்ற வச்சு ஓகே. சர்க்கரை கரைக்கும். ஓகே. இப்போ வந்து சர்க்கரை வந்து இந்த கொதிக்கிற டயத்தில் வந்து பிசுக்கு பதம்பாங்க. அந்த பிசுக்கு பதம் வந்தால் போதும். ஓகே. இந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் டபுள் ஸ்ட்ரிங்லாம் வேண்டாம். அப்படி இல்லை, அந்த பிசு தன்மை இருந்தால் மட்டும் போதும். ஒற்றை பக்குவம். சரி, ஓகே. சர்க்கரை நல்லா கரைஞ்சி தலைன்னு கொதிக்கும். ஓகே. அது கொதித்து முடியும் போது இந்த பிசுக்கு பதம் வந்துடும். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த சர்க்கரை அழுக்கு இருந்தால் நம்ம பால் ஊற்றி எடுப்போம்ல. ஆமாம். ஸோ இது மாதிரி பர்டிகுலர் எல்லா ரெசிபிக்கும் அப்படி பண்ணலாமா, இல்லை ஒயிட்டாக ரெடி பண்ணுற ரெசிபிக்கு மட்டும்தான் அப்படி பண்ணலாம்? இல்லை, எல்லா ரெசிபியும் பண்ணுவோம். ஏன்னா இதுவும் கலர் மாறும், அது அழுக்கு. ஓகே. எல்லா ஸ்வீட்ஸுக்கும் வந்து நீங்கள் அந்த அழுக்கு எடுத்தாகணும். சரி, ஓகே. இப்போ நம்ம பண்ணுறோமா இப்படி? நம்ம பண்ணல, நம்மது வந்து அழுக்கு இல்லாத சர்க்கரை. ஓகே. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நுணுக்கங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக. ஓகே. அழுக்கு வந்து டேஸ்ட் மாறும். நீங்கள் கலர் செகண்டரி தான், ஃபஸ்ட்டு டேஸ்ட்டே மாறிடும். ஓகே. அந்த அழுக்கு எடுக்கிறது தான் பெஸ்ட். நார்மலாக இந்த மீடியம் ஹீட்லேயே நீங்கள் பண்ணுங்கள். சர்க்கரை பாகு கொதிச்சோன்னா ஹீட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும், தெரிக்கும். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. நார்மலாக வந்து டூரேஷன் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இது பண்ண பண்ணிக்கிறது. கொஞ்சம் கம்மியாக சொல்லிச்சு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அது ஒன்று தான் ஒரு டிஃப்ரென்ஸ். 20 நிமிஷம் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ் தான். ஓகே. தீபாவளிக்கு வந்து பலகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம். தீபாவளி முடிஞ்சோ இல்லை தீபாவளிக்கு முன்னாடினாலோ எல்லா அக்கம் பக்கத்தில் சொந்தம் பந்தம் பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்வீட்டு பலகாரம்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு ஜாலியாக கொடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பண்ண முடியாத டைமில் இந்த மாதிரி நான் நம்பர் தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பண்ணுறது மட்டும் இல்லை, நான் நிறைய இடத்துல வந்து தீபாவளிக்காக நான் போட்டுட்டு வரேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காரைக்குடி போகிறோம், திருச்சி போகிறோம், அப்புறம் திருநெல்வேலி போகிறோம், அப்புறம் இங்கே சென்னையில் பண்ணிட்டு இருக்கேன், அதே மாதிரி கோயம்புத்தூர்லையும் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தீபாவளி பலகாரம் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சக்கரை நல்லா கொதிச்சு வருது சார்? சக்கரை நல்லா கொதிக்குது. ரோல் ஆனும் கொதி வந்து ரோல் ஆனும், தலைன்னு கொதிக்கணும். ஓகே. ஸோ தலைன்னு கொதிக்கும் போது உங்களுக்கு சூடை கம்மி பண்ணிவிட்டு கடலை மாவு சேர்த்து. ஓகே, டன். இந்த கடலை மாவு டைரெக்டாக நம்ம போடும்போது அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணுமா? அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதெல்லாம் உள்ள சின்ன சின்ன லம்ஸ் மாதிரி வந்துடும். ஓகே, டன். அந்த லம்ஸ் வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, சூடாக எண்ணெய் ஊற்றும் போது அது கரைஞ்சிடும். சரி, ஓகே. இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி இந்த மைசூர் பாக் போடும்போது இந்த எண்ணெய் சூடு இல்லாமல் பை மிஸ்டேக்காக யூஸ் பண்ணிட்டானா என்ன ஆகும்? கொஞ்சம் சாஃப்டாக வரும், அந்த பொறன்னு வராது. மற்றபடி அந்த ஒரு மாதிரி அந்த ஹார்ட்னஸ் பொறப்பு தன்மை கொடுக்காது. இப்போ வந்து ஆயிடுது, பிசுக்கு வந்துடுது. பிசுக்கு வந்த உடனே எனக்கு கம்மிங்க, நான் பார்க்குறேன், இந்த பார்க்குறேன். ஆனால் செக் பண்ணுவோம், பார்த்து செக் பண்ணுங்க. சுகர் சிரப்பு கையில் ஒட்டிக்கும். ஓகே, ரைட். அதாவது பட்ட உடனே அப்படி லைட்டாக கோந்து மாதிரி ஒட்டும். இப்படி வெறும் கையில் வச்சு ஒட்டும் போதும் ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி லைட்டாக அந்த சுகர் படும்போது அந்த பிசு தன்மை தெரியுது. ஓகே. இன்னொன்று சொல்ல, இது கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை வெந்துடுது, இல்லை கொஞ்சம் முன்னாடியே நான் கடலை மாவு போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அதிகமாக வந்துடுதுன்னா எண்ணெய் வந்து கம்மியாக குடிக்கும். ஓகே. சீக்கிரம் வந்து கடலை மாவு வந்து பாயில் ஆகிடும். கடலை மாவு பாயில் ஆகிறது நம்மளுக்கு கணக்கு. கடலை மாவு வந்து நல்லா வெந்த பண்ண மைசூர் பாக் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா கடலை மாவு சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்களுக்கு 20 நிமிஷம் 18 நிமிஷத்துக்கு மட்டும். கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளோதான். மற்றபடி இந்த இதில் வந்து டேஸ்ட் மாறிடும், கலர் மாறிடும் அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம கடலை மாவு போட்டலாம். சரி, ஓகே. போட்டலாமா? நான் தரேன். இந்த மைதாவை எப்படி இதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணுவோமா, இல்லை கடலை மாவில் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணுவோம்? கடலை மாவு சும்மா மேலே போட்டு போட்டோம். சரி, ஓகே. ஓகே. இந்த மைதா வந்து இந்த பாண்டிங்காக தான். பைண்டிங். ஓகே, டன். இன்னொன்று வந்து மைதா மாவு போடும்போது அந்த ஸ்மூத்னஸ் சொல்லுவாங்கல்ல. ஆமாம். இல்லை மைதா மாவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். மைதா சில பேர் போட மாட்டாங்க, பிடிக்காது, அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். சரி, ஓகே. ஒன்றும் இல்லை, நாங்கள் அதிகபட்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்போம், அவ்வளோதான். இப்போ வந்து சர்க்கரை பாகில் இந்த மிக்சரை போட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கலக்க ஆரம்பிக்கணும். ஓகே. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அடுப்போட ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை நம்ம வந்து அடுப்போட ஃப்ளேமை நிறைய டிக்ரீஸ் பண்ணிட்டு தான் அது கொட்டிருக்கோம். கொட்டும்போது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொட்டிருக்கோம். இப்போ வந்து மைதா மாவு லைட்டாக இந்த கடலை மாவு மைதா மாவு கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது. சரி, ஓகே. இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்கானா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணும்போது அப்பப்போ அந்த சூடு தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றம் இறக்கம் இருக்கும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுன் ஆச்சு, நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்டுங்களா சார்? ஆமாம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரசகுல்லாலாம் பண்ணும்போது, ரசமலாலாம் பண்ணும்போது அப்பப்போ அந்த சூடை ஏற்றி இறக்குவாங்க. அப்போ தான் அந்த பொங்கி வரும்போது தண்ணி தெளிப்பாங்க, மைதா மாவு போடுவாங்க அந்த சுகர் சிரப்பில். அதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. இது ஈஸியாக பண்ணலாம். ஆமாம்.
நீங்கள் சரி இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு மீடியம் நீங்கள் பண்ணலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் பாருங்கள் இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன லம்ஸ்லாம் இருக்கும். ஆமாம். லம்ஸ் வந்து இந்த சூடான எண்ணெய் விட தானாக உடஞ்சிடும். உடைய ஆரம்பிக்கும். எப்போ எண்ணெய் விட ஆரம்பிக்கணும்னா இந்த கலர் மிக்சர் வந்து அடியில் ஒட்ட ஆரம்பிக்கும். ஓகே. கலரும் போது அடியில் ஒட்டும் போது எண்ணெய் விட்டிங்கன்னா அந்த ஒட்டுறதுன்னு பாட்டு எப்பப்போ ஒட்டுதோ அப்போலாம் நீங்கள் எண்ணெய் சேர்த்துனே வந்தீங்கன்னா அந்த ஒட்டுறது ரிலீஸ் ஆகிடும். ஒன் ஃபைன் இது ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணெய் கக்க ஆரம்பிக்கும். ஒட்டும் போது நீங்கள் வந்து எண்ணெய் விட்டுலாம். எண்ணெய் விடலாம். எண்ணெய் விடலாமா இப்போ? இவ்வளோ போதுமா? போதும் சார். ஓகே. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஊற்றுவா? எண்ணெய் போட்டுனே பாருங்களேன், நல்லா பொங்கி வருது. ஆமாம், அடியில் ஒட்டினெல்லாம் விட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து நடுப்புற கொஞ்சம் இந்த கடலை மாவு போடும்போது இறக்கின சூட்டை வந்து ஏற்றத்துக்காக ஃபுல் ஸ்பீடில் வச்சுருந்தீங்க. இப்போ மீடியத்துக்கு திருப்பி போயிடலாம். ஓகே. இதுக்கப்புறம் திருப்பி ஊற்றுறோமா? சட்டியில் ஒட்டு மாதிரி வரும், ஒட்டுற மாதிரி. அப்போ நீங்கள் ஊற்றினா போதும். சரி, ஓகே. இது பாருங்கள், ஒட்டா இருந்துச்சு பாருங்கள். ரைட்டு. சட்டில் வந்து ஒட்டுது. இப்போ இந்த எண்ணெய் விட்டிங்கன்னா அந்த ஒட்டுறது வந்து நின்றுடும். இப்போ விடலாம். சரி, இப்போ சுற்றி வர விட்டிங்கன்னா ஓகே. நம்ம இந்த கடலை மாவில் ஒட்டிங்கிற கடலை மாவில் உள்ளே இறங்கி இப்படி சுற்றி விடுவா? ஓகே. உள்ளே ஊற்றலாமா? ஊற்றலாம். இந்த சைடில் ஓட்டின கடலை மாவு லம்ஸு எல்லாம் உடைய வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா உண்மையாகவே நான் ஃபஸ்ட்டு இந்த மைசூர் பாக் பண்ணும்போது 2-3 வாட்டி வந்து நான் பண்ணி அதுக்கப்புறம் அதோட பக்குவத்தை பண்ண ஆரம்பித்தோம். எந்த ஒரு ப்ரிப்பரேஷனாக அதில் கரெக்டாக அதோட பக்குவத்தையும் நுணுக்கும் புரிஞ்சுட்டு பண்ணோன்னா நம்ம எல்லாமே ஈஸியாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ பண்ணாலும் நான் பண்ணுவேன். தைரியமாக அடிச்சு பண்ணுவேன். நான் அந்தளவுக்கு சூப்பராக பண்ண முடியும். ஓகே. இது ஒன்லி 3 இன்க்ரீடியன்ட் தான் நமக்கு: கடலை மாவு, சர்க்கரை, எண்ணெய். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எண்ணெய் ஊற்றி அந்த கடலை மாவை குக் பண்ணும்போது பாருங்கள், அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் டார்க் கலர் வர ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஓகே. சில பேர் வந்து கொஞ்சம் கலர் வேணுங்கிறதுக்காக மஞ்சள் பொடி கூட போட்டுக்கலாம். நாங்கள் போடுறது கிடையாது. ஆனால் நீங்கள் நார்மலாக இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு. மஞ்சள் பொடி போடுவாங்க, சில இடத்துல கலர் பொடி போட்டுருவாங்க. கலர் பொடி எக்ஸ்பெக்டே பண்ணது கிடையாது. யூஸே பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இல்லை சார். அதில் நேச்சுரல் கலர் வந்தால் அது போதும். அது போதும். இல்லை, உங்களுக்கு அப்படி கலர் தான் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கொஞ்சம் கலர் இருந்தால் நல்லா இருக்குமே அது விருப்பப்பட்டீங்கன்னா மஞ்சள் பொடி போடுங்க. மஞ்சள் பொடி, ஃபுட் கலர் வேண்டாம். நம்ம ஊர் சைட்லாம் போடுவாங்க அது. ரைட்டா? ஆமாம். அந்த ஆயிலை அப்சர்வ் பண்ண திருப்பி மேற்கொண்டு ஆயில் ஊற்றுறோம். அப்சர்வ் பண்ணும்போது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா வந்து இது ஒட்டும், ஸ்டிக்கி ஆகிடும். ஸ்டிக்கி ஆகும்போது திருப்பி கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்னஸ் போயிட்டு திருப்பி வரும். திருப்பி கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகும்போது எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டியூரேஷன் கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ ஒரு சின்ன டவுட்டு, பை மிஸ்டேக்காக யாராவது வீட்டில் எண்ணெய் எடுத்த உடனே அதிகமாக ஊற்றிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் உங்களுக்கு. அவ்வளோதான். எண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். சரி, ஓகே. என்னென்ன டவுட்ஸ் எனக்கு வருதோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கேட்டு. கரெக்ட். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுவாங்க அது மாதிரி. எண்ணெயை வந்து ஒட்டுது, லைட்டாக ஒட்டுற ஆரம்பினா ஒட்டுற மாதிரி புரிஞ்சுட்டு எண்ணெயை ஊற்றுருவாங்க. ஓகே. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி வந்து அந்த எண்ணெய் ஊற்றிருப்பேன். அந்த எண்ணெய் ஊற்றின பிறகு அந்த கடலை மாவு நல்லா ஒரு ஃபஸ்ட்டு டார்க்காக இருந்தது அந்த கொதிச்சு வர டைமில். இப்போ கொஞ்சம் லைட் கலர் மாறுது. ஆமாம் சார். ஓகே. இன்னும் இந்த சர்க்கரை வேக வேக அந்த சர்க்கரை வந்து பூத்துக்கும், இருக்க ஆரம்பிக்கும். ஆமாம், இருக்காகும் போது இந்த சர்க்கரை வந்து பூக்கும்போது ஒயிட்னஸ் வரும். ஓகே. ஒயிட்னஸ் வந்து திருப்பி அப்புறம் டார்க்காக மாறும். ரைட். இன்னும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றின்னு வரலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்போம்? நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டே வரீங்க இல்லையா, திருப்பி உள்ளே இருக்கிற எண்ணெய் வந்து திருப்பி ஊஸ் அவுட் ஆகும், வெளியே வர. ஆமாம், அது கக்கறதுமாங்க, எண்ணெய் கக்கறதுமாங்க. ஓகே. நீங்கள் ஊற்றுற எண்ணெய் வந்து அதுக்கப்புறம் அது உள்ளே எடுத்துக்காது. இல்லை எக்ஸ்ட்ரா எதாவது என்ன வந்து அது கக்க ஆரம்பிக்கும். அந்த கக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கொடுக்கும். ஓகே. இல்லைன்னா எல்லா எண்ணெயும் வெளில வந்து ஹார்ட் ஆகிடும். ஓகே. எக்ஸ்ட்ரா நான் வாங்கிட்டே இருக்கும். அது நீங்கள் நிறையா எண்ணெய் விட்டாலும் சரி கம்மியாக வாங்கிட்டேன். ஒன்ஸ் இந்த கடலை மாவும் சர்க்கரையும் குக் ஆகிடுது, கடலை மாவு வெந்துடுது, ஸோ அந்த பதம் வந்துடுச்சுன்னா உள்ளே விட்ட எண்ணெய் வெளில வராங்க. அந்த வெளில வர ஸ்டேஜில் வந்து நம்ம அதுக்கப்புறம் நீ கலரை கூட இமீடியட்டாக அதான் அந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் வேகமாக பண்ணணும். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு, அதே டைமில் நம்ம ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்காகன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இல்லை, ஒட்டாமல் இருக்கு. ஆமாம், இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக பண்ணி வச்சுருக்கோம். இல்லைன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இது ரெடியான பிறகு அந்த டைமில் ஆயில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே கெட்டி ஆகிடும். எண்ணெயை கடாயில் ஏற்றும் போது எண்ணெய் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து இதில் விட்டுட்டு நல்லா இது பண்ணிட்டு திருப்பி அந்த எண்ணெய் அதிலே எக்ஸஸ் ஆனதுனா இப்படி ஊற்றிடலாம் அதில். ஆமாம், அவ்வளோதான்.
அது மாதிரி கடாய் இறக்கிறதுக்கு 2 துணி வச்சுக்கணும். புடி துணி கரெக்டாக அந்த எண்ணெய் ஊசோட்டாகும் போது நீ துணி தண்ணீங்கன்னா அதுக்குள்ள அது கட்டி ஆகிடும். கடாயிலேயே வந்து கட்டி ஆகிடும். ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஸ்டேஜ் எதுக்குன்னா கடைசி ஸ்டேஜ் உடனே மாற்றணும். அது மட்டும் தான் கொஞ்சம் நிதானமாக ஜாக்கிரதையாக பண்ணணும். நீங்கள் என்ன வேணுமா? வேணும். அப்பா எல்லாம் ஊற்றிடலாமா? இல்லை இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். ஓகே ரைட்டாக வந்து என்ன உள்ளே வாங்குறது நின்றுச்சு. இன்னும் ஒரு 1 or 2 செகண்ட்ஸில் வந்து அது ஊஸ் அவுட் ஆகும். என்ன வெளில வர ஆரம்பிக்கும். இப்போ கொட்டை ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 98% ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 2% தான் இருக்குது. இப்போ கொட்டை ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சிட்டு இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸில் வந்து நம்ம கொட்ட போகிறோம். ஓகே எண்ணெய் தள்ள ஆரம்பிக்குது. மேலே பாருங்கள் லைட்டாக மேலே வருது. ஆமாம் அதிகமாக வருமா எப்படி? இன்னும் கொஞ்சம் வரணும். ஓகே இப்போ தான் வந்து உள்ளே வாங்குறது நிப்பாட்டிட்டு இப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப சின்னதாக வச்சதுனால உங்களுக்கு வந்து பெருசாக வச்சுன்னா பின்னாடி வந்திருக்கும். ஓகே இன்னொன்று வந்து இங்கே இருக்க கடாயை எடுத்துட்டு ட்ரேயை செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா டக்குன்னு தூக்கி கொட்டணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் ரொம்ப க்ரூஷியல். பிள்ளையாருப்பாங்க இந்த திருமணத்தில் இந்த சீமந்து அந்த மாதிரி விசேஷத்தில் வந்து வைப்பாங்க. அது வந்து மைசூர் பாக்கு பிள்ளையார் வைக்கணும்னா இந்த ஸ்டேஜ் தான். ஓகே இந்த ஸ்டேஜில் கொடுத்தீங்கன்னா அது வந்து உள்ளே போய் வந்துடும். ஏன்னா அது கோன் மாதிரி இருக்கும். ஸோ உள்ளூர் ரொம்ப டென்ஸாக இருக்கும். அதனால் வந்து வந்துடும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து அந்த கோனில் வந்து ரொப்பிடலாம். இந்த கடைசி ஸ்டேஜில் வந்து உங்களால் எடுத்து கொட்ட முடியாது. சரி இந்த பாருங்கள் என்ன வர ஆரம்பிச்சு பாருங்க. இன்னொன்று கொஞ்சம் அந்த எல்லாம் கெட்டியாக ஆரம்பிச்சு வந்துடுது. என்ன சேர ஆரம்பிச்சிச்சு. கக்குது என்ன கக்குது பாருங்க. சூப்பர். கலரும் லைட்டாக மாறுது. ஆமாம் ஓகே அந்த லைட் எல்லோ ஃபஸ்ட்டு வந்து குக் பண்ணும்போது டார்க்காக இருந்தது. ஸோ அந்த எண்ணெய் அதில் ஊற்ற என்னன்னா கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சது. லைட் கலராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன். தீ ஊற்றிடலாமா? ரெடி ஆயிடுச்சுல? ரெடி ஆயிடுச்சு. ஓகே இப்போ ஊற்றிடுறோம். இப்போ தீ கூட்டியாச்சு. நான் கடைசி நேரத்துக்கு கரெக்டாக அந்த செகண்ட் மாறாமல் கரெக்டாக கொட்டிட்டீங்க. பியூட்டிஃபுல். இன்னும் கொஞ்சம் விட்டுன்னு வச்சுங்க இந்த கலர் இன்னும் மேலே அதிகமாக மேலே ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். சரி ஓகே. அண்டு இது கொஞ்சம் கெட்டியாயிடும். அந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளில வந்துடும். இது கெட்டியாயிடும். கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த டயத்தில் கொட்டுமோ கரெக்டாக கொட்டியாச்சு. அது ஒரு தேங்க்ஸ். ரெண்டாவது கொட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது ஷேக் பண்ணணும். அந்த ட்ரே இந்த கொட்டின ஒரே இடத்துல தான் இருக்கும். அது கொஞ்சம் மேடு கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். ஷேக் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல்லாக ஸ்ப்ரிட் ஆகிடும். ஓகே ஃபுல்லாக ஸ்ப்ரிட் பண்ணும்போது உங்களுக்கு கட்டி வந்து ஈவனாக கிடைக்கும். ஓகே ஸோ வந்து ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இல்லாமல் அழகாக ஈவனாக கிடைக்கும். அதுக்காக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இது ஒரு 15 to 20 minutes ஆறணும். ஓகே இப்போ நீ ஆறணும் சொல்கிறீங்கல்ல, இந்த இடத்துல இந்த ஆறுன போய் தான் கட் பண்ணுவோம் இல்லை முன்னாடியே கட் பண்ணுமா? இல்லை கொஞ்சம் விதன்னு இருக்கும்போது கட் பண்ணிடணும். ஆறுன போய் கட் பண்ணிங்கன்னா வந்து வேலை கூடமாக உடையும். கட்டிங் வந்து ஷேப்பாக இருக்காது. கொஞ்சம் பொறன்னு இருக்கும். அதனால் ஸோ இது கொஞ்சம் மெதுன்னு இருக்கும்போதே கட் பண்ணிட்டா தான் உங்களுக்கு கத்தி ஈஸியாக உள்ளே போகும். அப்போ எவ்வளோ ரெஸ்ட் நான் ஒரு 10 minutes கழிச்சு நம்ம கட் பண்ணலாம். ஓகே அதுக்கப்புறம் ஒரு 5 minutes கழிச்சு கொட்டிடலாம். தனித்தனியாக வந்துடும். சரி இன்னொன்று இந்த கிராமத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த மைசூர் பாக்கில் மேலே அந்த சக்கரை போடுவோம்ல. ஆமாம் அது எப்போ போடுறது? இப்போ போடுவாங்க. அது வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஆக்சுவலாக சக்கரை போடுற மெத்தட் கிடையாது. ஒரு 2 செகண்ட் முன்னாடி இறக்கிடுவோம். ஸோ நம்ம எக்ஸாக்டாக அந்த டயத்தை கொட்டிட்டோம். நல்லா வந்து ஃபுல்லாக பொங்கல். அது 2 செகண்ட் முன்னாடி இறக்கிட்டாங்கன்னா என்ன ஒன்றா இது பொங்கிட்டே இருக்கும். இங்கே அங்கே பொங்குறது இங்கே பொங்க ஆரம்பிச்சோம். சரி இந்த பொங்கல் அடங்கத்துக்கு தான் ஆரம்பத்தில் சக்கரை போட ஆரம்பிச்சாங்க. அந்த பொங்கு வழிஞ்சிட்டு இது மெல்லீஸ் ஆகிடும். ஸோ இந்த பொங்கல் எப்படி உடனே அடக்கிறது? ஸோ தண்ணிலாம் ஊற்ற முடியாது. அதான் விஷயமா. சக்கரை ரெடியாக வச்சிருப்பாங்க. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. எக்ஸாக்டான டயத்தில் கொட்டினா சக்கரை தேவை. ஓகே எனக்கு உண்மையாகவே இது இருக்குன்னு தெரியாத விஷயம். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. நான் நினச்சி ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அந்த மைசூர் பாக்கில் மேலே அந்த சக்கரை போகிறது வந்து கம்பல்சரி அப்படி நினச்சேன். ஆனால் இதுதான் விஷயம். கம்பல்சரி கிடையாது. சரி ஓகே. டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கூட கவனிச்சிக்கலாம். இது வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி இறக்கிட்டீங்க. எண்ணெய் கக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீட்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் டைம் வரும்போது கொஞ்சம் பதட்டம் இருக்கும். பதட்டம் முன்னாடி இறக்கிட்டிங்கன்னா ட்ரேயை விட்டு பொங்கி வெளியில் கொட்டும். அதனால நீங்கள் எப்போதுமே கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் சக்கரை வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அது பொங்குற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வந்ததுன்னா அந்த சக்கரை எடுத்து இப்படி தப்புன்னு அது வந்து பொங்கல் நின்றுடும். இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு கொட்டும் போது நல்லா அந்த சாஃப்டாக இருந்தது. இப்போது நான் தொடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி மேலே வந்து லேயர் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஓகே இப்போ சூடு ஆடுறோம். அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் அது என்ன மாதிரி பக்கத்தில் கட் பண்ணுறோம், என்ன சைஸில் கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து 10 minutes ஆகிடுது. சரி ஓகே. ஸோ ஒரு அழகாக ஈவனாக ஒரே சைஸில் வரதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. வீட்டில் வந்து பசங்க ஸ்கூல் போகிற பசங்க இருந்தால் அந்த ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒன்றும் இல்லை. இதை சின்ன ஒரு கட்டை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி நான் இப்போ இந்த ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈவனாக ஒரே சைஸில் அழகாக வரும். கட் பண்ணுங்க. எப்படி கட் பண்ண போகிறீங்க? இந்த ஸ்வீட் கலரில் இருக்க மாதிரி டைம் கிடையாது. ஸ்கொயராக கட் பண்ணுறேன். சரி ஓகே. எனக்கு அந்த மாதிரி இந்த அடுக்குவாங்கல்ல
அது மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி கட் பண்ணுறீங்க, அந்த சைஸில் கட் பண்ணால் போதும். ஓகே. ஏன்னா மைசூர் பாக்குனாவே எனக்குலாம் அதான் ஞாபகம் வரும். ஆமாம். கட் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு வந்து கோடு போட்டுக்கலாம். ஓகே. நான் இந்த ஸ்கேலோட அகலத்துக்கே கட் பண்ணிட்டு வரேன். ஓகே. இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஈவனாக இருக்கும், ஒரே சைஸாக. ஆரம்பத்தில் வந்து ஸ்கேலை வச்சு நம்ம என்ன ஷேப்பில் பண்ணுறோமோ அந்த ஷேப்பில் வந்து ஒரு சின்ன மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக டீப்பாக கட் பண்ணி இந்த எல்லா ஒரே சைஸில் எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே. இது எதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேல் வச்சு கட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் டீப்பாக ஏன் கட் பண்ணீங்க? எனக்கு நம்ம என்ன சைஸ் ரெக்குவயர்மெண்ட், ஒருத்தருக்கு வந்து ரெக்டாங்குலராக பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து ஸ்கொயராக பிடிக்கும். ஒரே ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரே ஷேப்பில் வரதுக்கு வந்து நம்ம கையில் வந்து உத்தேசமாக போட்டிங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வரும். ஸோ ஸ்கேலை வச்சு போட்டிங்கன்னா ஒரே ஷேப்பில் வந்துடும். இப்போ வந்து ஒவ்வொன்றா டிமோல்ட் பண்ணுறேன். ஓகே. அப்படியே ஒன்று எடுங்களேன், அப்படியே ஈஸியாக வருது. ஆமாம், பண்ணியாச்சு. ஒன்று எடுங்க பார்ப்போம். இந்த ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுற மைசூர் பாக்கு சாப்பிட்றது இருக்கு, அப்பா வேறு மாதிரி. அப்பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா மைசூர் பாக்கு? இங்கே நடுவில் கலர் பாருங்கள், இங்கெல்லாம் டார்க் ப்ரௌனு, மேலே லைட் கலரு, மேலேயும் கீழே லைட் கலர். இப்படி தான் இருக்கணும் மைசூர் பாக்கு. மேலேயும் கீழே லைட் கலர் இருக்கும், சென்டரில் வந்து டார்க் கலர். ஓகே, உடச்சு பார்க்கலாமா? பாருங்கள் சார், உடச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து சூடாக இருக்கும். சரி, ஓகே, டன். நைஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த உள்ளே வந்து அந்த போர்ஸ் அந்த பொறையாக இருக்கணும். ரைட், நைஸ். சாப்பிட்டு வருமா? கண்டிப்பாக. அப்பா சூப்பர் மைசூர் பாக்கு. பாருங்க, இன்னும் ப்ராப்பராக காட்டுறா பாருங்க. இதுதான் கலர். இன்னும் இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இந்த நுனி பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் அதிகமாக இருக்கும். ரைட்டா சார்? ஆமாம். ஏன்னா அந்த சூடோட அளவு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் இப்படி வரணும். ஆனால் இது ரொம்ப நாள் டிமோல்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ப்ரௌன் ஆகிட்டே இருக்கும். அதனால் சீக்கிரம் மாற்றுறீங்கன்னா அது சீக்கிரம். நல்ல விஷயம், ரொம்ப சூப்பர் சார். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மைசூர் பாக். அதுவும் இந்த தீபாவளிக்கு மைசூர் பாக் எப்படி ரெடி பண்ணுறது, அதுவும் பர்டிகுலராக இந்த கடலை மாவு, சர்க்கரை, எண்ணெய் எப்படி மிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி பக்குவம்லாம் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இப்போது உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுனா எப்படி? 2 நம்பர் இருக்குது. மிஸ்டர் ஆனந்த் தான் செஞ்சு சொல்கிறேன். எங்களுக்கு வந்து பட்டூஸ், மிஸ்டர் ஆனந்த் வந்து கமலம்ஸ் இருக்குது. 2 நம்பர் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. நாங்கள் வந்து சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். லட்டு, மைசூர் பாக்கு, ஜாங்கரி, பாதுஷா, இது மாதிரி அண்ட் நார்த் இந்தியன் இதுவும் பண்ணுறோம். சோன் பப்படி, இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸும் பண்ணுறோம். ஒரு 40 டைப் ஆஃப் ஸ்வீட்ஸும் சேவரிஸும் பண்ணுறோம். 9840424233 75500 72287. ஸோ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணால் டெஃபினட்டாக வந்து தேவையான பொருட்களை அனுப்ப முடியும். சில பேர் வந்து நுணுக்கங்கள் தெரியும், ஆனால் சொல்ல தெரியல. ஆனால் அவங்களோட வந்து அவங்களோட உண்மையான ஒரு உருவத்தை வந்து நம்ம வெளியே காட்டணும் ஆசைப்பட்றேன், ஆனால் தேடி போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன டீட்டெயில்ஸ் யாரை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நானே இப்போ உங்கள் சேனலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டு லாஸ்ட் 1 இயராக உங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கே சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தேவைப்பட்டதுன்னா மைசூர் பாக் பண்ணது எனக்கு தெரியும். ஸோ இதில் அடிஷ்னல் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் பெட்டராக என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது உங்கள் வீடியோவே 4-5 வீடியோ பார்ப்போம். நல்ல விஷயம். பார்த்துட்டு அதை வந்து நானும் கற்றுட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.